அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று வாரத்தோட கடைசி நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளாக இருக்குது. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருங்க. சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்ல வரதுக்கான வாய்ப்புகளை முயற்சி செய்கிறது நல்லது. அதில் உங்களோட சுயஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 12/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இப்போ ஆடி மாதம் பிறக்க போது ஆடி மாதத்துக்கான பலன்கள் போட்டிருக்கு, அதையும் பார்த்துருங்க. திதி பார்த்தீங்கன்னா விடிய காலை 2-3 வரைக்கும் துவாதசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திரியோதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் காலையில் 8:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். திதியும் நல்லா இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:49க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, பகல் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:03 6:39 வரைக்கும் இருக்குது. இது சூரிய உதயம் சூரியன் மறைவு கணக்கு. யமகண்டம் மாலை பகல் 12:14 1:50 வரைக்கும் இருக்குது. குளிகை மாலை 3:27 5:03 வரைக்கும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் ஏற்றது. சீமந்தம், விஷ்ணு பலி செய்ய, பெயர் சூட்ட, விருந்துண்ண, சாமி கும்பிட, கல்வி துவங்க, ஆலயம் துவங்க, புது வீடு கட்டி குடிப்புக, குடமுழுக்கு, யாகம், 9 நவக்கிரக வேண்டுதல் செய்யறதுக்கு, வியாபாரம், புத்தகங்கள், ஊடகம் வெளியிட, கடன் வாங்க, கடன் தீர்க்க, கிணறு வெட்ட, பதவி ஏற்க, திருமணத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு பக்தி, விருச்சிக ராசிக்கு தெளிவு, தனுஷ் ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு நிம்மதியாக இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்துலையும் சந்தோஷமா நாளை கொண்டு போறதுக்கான வாழ்த்துக்கள். நாளை ஜாலியாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கலக்கமாகவும் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களில் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும், தடை சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்று வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளால் இன்று சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கவனம். இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. வர வேண்டிய பணத்திலையும் இழுபறி இருக்குது. அது ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைச்சாலும் அது தாமதமாக தான் உண்டு. தொழில் வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாள். அவசரப்படாதீங்க. இன்று உங்களுக்கு தைரியம் குறைஞ்சு காணப்படும். நம்பிக்கையோடையும் ஜாலியாக உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட நல்ல உறவு கிடையாது. அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து பேசுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் மேலதிகாரிகள்கிட்டையும் சரி, கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக தொணக்கூட நட்பான அணுகுமுறை தேவை. இணக்கமான உறவு முறை இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். புரிதல் இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயங்களை கருத்துக்களை தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் கோபமாகவும் இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். கூடுதல் செலவினங்கள் எதிர்கொள்கிற அளவுக்கு நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டு புனரமைப்புக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமாக சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். முதுகு வலி காரணமாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்கிரதையாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று சில நல்லதும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவசரப்படாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது. இன்றைய நாளை நீங்கள் காலையிலே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பை பார்த்து யோசிங்க.
அதே நேரத்துல சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. வேலையில எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கு. அது நல்லதும் ஒரு சிலருக்கு பிரச்சனையாவும் இருக்கும். பொன்பொருள் வாங்குற பேர்ல செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. விரயங்கள் ஆகாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியம் சீராகும். உறவினர்கள் அனுகூலம் கிடைக்கும். வராத கடன்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா புத்திசாலித்தனமா வாங்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்று நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் உறுதியோடையும் கவனமான முறையிலையும் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இல்லை. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்தில் முடிக்க முடியாது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் கோபமாகவும் எரிச்சலையும் வெளிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டீங்கன்னா புரிதலை ஏற்படுத்தலாம். புரிதல் இல்லாமல் போகிறதுனால வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழலாம். காதலர்கள் ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்குது. தேவையில்லாத அதிகமான செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்குறத தவிர்த்திங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் பிரச்சனை இருக்குது. ஒவ்வாமை பிரச்சனை இருக்குது. ஆரோக்கியத்தில் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், பாதுகாப்பில்லாத உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் நிறைய சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பொருளாதார நிலை மந்தமாக தான் இருக்குது. அதனால சில செலவுகளை செய்யறதுக்கு முடியாமல் போய் பிரச்சனைகள் ஆகலாம். கூட பிறந்தவங்க கூடயும் பெற்றோரோடையும் வாக்குவாதம் தவிர்த்திட்டிங்கன்னா நல்லது. தொழில் விஷயமான நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தாமத நிலை இருக்குது. குடும்பத்தினரோட ஆதரவு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும். அதே நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்று நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை கொஞ்சம் செயலில் ஈடுபடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நாளை கொண்டு போங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு முடியாது. சில தடைகள் காரணமாக உங்களோட வேலைகளை தரமுள்ளதாகவும் நேரத்திலையும் முடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக வேலையை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்ககிட்டயும் சரி துணையோட மனநிலையிலையும் நிறைய மாறுபாடுகள் இருக்கு. அது உங்களோட அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதை இன்று நல்லுறவை பராமரிக்கிறது சவாலாகவே இருக்கும். அமைதியாக விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குறைந்த அளவு பணப்பழக்கம் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக அதிக செலவினங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் இல்லாத பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அமைதியாக பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக இருமல் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. வெளியில் சுத்தாதீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நினச்ச காரியங்கள் நினச்சபடி நிறைவேறும். உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக எல்லா விஷயத்துலையும் உற்சாகமாக இருப்பீங்க. செய்கிற விஷயங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு மேல் மேலும் பல முயற்சிகளையும் புதிய விஷயங்களையும் முயற்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் தருணங்கள் நிறையவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவங்க மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும். வியாபார விஷயமா மேற்கொள்கிற பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி கூடும். ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கு. இன்று நாள் பொறுத்தளவுக்கு உங்களோட வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோரோட ஆதரவும் நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியை நிறைவேற்றும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமையான செயல்திறன், அது இல்லாமல் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு, அவங்கள ஈர்க்கிற மாதிரி உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கும். விருந்தாளி வீட்டுக்கு வர்றதுனால 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காதலர்கள் இன்று ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கு. பணத்தை கவனமான முதலீடு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சந்தோஷத்துக்கான சேமிப்பு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட மனதிடம் உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கு. அதே நேரத்தில் உங்ககிட்ட புது பொலிவும் தெம்பும் இருக்கிறதுனால நாள் முழுக்க எல்லா விஷயத்துலையும் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய ஒரு நாள். பலன்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு மனநிறைவோடையும் பணவரவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. நண்பர்கள் கூட டைம் பாஸ் பண்ணுற வேலைகள் இருக்கு. அதனால நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கு. செய்கிற செயல்களை முழு ஈடுபாடோட செஞ்சு முடிப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி இருக்கும். பசங்களோட நல்ல ஒரு உறவு இருக்கு. வியாபாரத்துல லாபம் அதிகமா இருக்கு. வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்று நீங்க உங்களோட உயரத்தை அடையிறதுக்கு மிகவும் அனுகூலமான நாளா இருக்கு. உங்களோட திறமைகளை மிகவும் உறுதியோட வெளிப்படுத்தி நல்ல ஒரு வாய்ப்பு நிறைஞ்ச அற்புதமான நாளா இருக்கு. நாளை சிறப்பா பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கு. உங்களுக்கு சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்கு. நீங்க திறம்பட செயலாற்ற முடியும். செய்கிற வேலைகள் எல்லாமே சாதகமாக முடியும். நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உங்களுடைய நாள் சாதகமாக இருக்கு. ஒரு சிலருக்கு பணவரவும் இன்று சலுகை வகையில் ஊக்கத்தொகையோ கிடைக்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுண்ணியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும் சிறப்பான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சம்பாத்தியம் இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனம் இன்று பண விஷயமா முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு. திறம்பட சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. திடமாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது நாள் முழுக்க ஆரோக்கியத்துல மகிழ்ச்சியா இருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போது பதட்டத்தினால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரத்தில் கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எதிர்பாராத திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். வீட்டில் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்களை அனுசரித்து ஆதரிச்சு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உறவினர்களும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்க மூலியமா அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முன்னேற்றங்கள்லாம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஈஸியா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்கி நாளை கொண்டு போறது நல்லது. பதட்டப்பட வேண்டாம். நிதானமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நாளை அமைதியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வேலையில் சில ஏற்படுற சில சந்தேகங்கள் வேலையில் தோய்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலைகள் நிலுவையில் நிற்காம பார்த்துக்கோங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியாக பேசினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க ரொம்பவே அவங்கள அனுசரித்து போகிறதும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் முக்கியம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்களுக்கும் இன்று பொருந்தும். கவனமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு பண இழப்பு, அதாவது காரணம் உங்களோட அலட்சியத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி பணத்தை ஜாக்கிரதையா கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் பெருசா இல்லாம இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடக்கும்போது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசி கொஞ்சம் கலக்கங்கள், கொஞ்சம் பதட்டங்கள்,
மனசுல வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்றைய நாள்ல உங்களுக்கு முக்கிய அட்வைஸ் பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்திலயும் தேவை. குறிப்பா சொல்லணும்னா, உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதும், மனசுல இருக்கிற வலி வேதனைகள யாராவது ஒருத்தர்கிட்ட வெளிப்படையா பேசுறதும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களோட செய்ற செயல்கள்ல அவசரப்படாம பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இல்லாம பார்த்துக்கலாம். இன்று நீங்க செய்யற செயல்கள்ல தடங்கள் ஏற்படும். புத்திசாலித்தனமா செயல்படுங்க. மன அமைதி குறையக்கூடிய நாளா இருக்கு. வேலையில கூட இருக்கிறவங்க கூட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வியாபாரத்துல அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருக்கும். மனசுக்கு கலக்கமும் வலியும் இருக்கிற நாளா இருக்கு. உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கொண்டு போனாதான் இன்று தடைகளை தாண்டி நீங்க நாளை அமைதியா கொண்டு போக முடியும். யோகா செய்யுங்க, தியானம் செய்யுங்க. மனசுல இருக்கிற கவலையை நீக்கி மன அமைதியோட நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா சில தடைகள் இடையூறுகள் இருக்கு. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. கடின உழைப்பு மீதியை நம்பிக்கை வைத்து வேலைகளை தவறில்லாம செய்யறது நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட சந்தேகப்படுற உணர்வுகள் உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். துணையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறது நல்லது. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் காரணமா தவறுகளோ வார்த்தைகளோ பார்த்து பேசுங்க. கோவப்படாம நாளை நிதானமா கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிகமா இல்லை. வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கையாளுறது நல்லது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீரை இழக்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போவீங்க. இன்று நீங்கள் மனசுக்கு நிறைவாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் நாள் இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் செய்கிற காரியங்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களோட ஆசைகள் நிறைவேற விதமாக தான் இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அங்கீகாரமும் பாராட்டும் எல்லா விதத்திலும் இருக்குது. குடும்பத்துல பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். திருமண முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யறவங்களுக்கு வேலையில மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். தொழில் விஷயமா லாபங்கள் அதிகமா இருக்கு. செலவுகள் குறைஞ்சு காணப்படும். நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. திருப்தியாகவும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போகலாம். இன்று உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும். பரிபூர்ணமான நாளா இருக்கு. மகிழ்ச்சிகரமான தருணங்கள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைவேறி தரும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாளை திட்டமிடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒப்புக்கொண்ட வேலைகளை முடித்து தர வேண்டியதுன்ற மன அழுத்தம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்யறவங்களோட நல்ல ஒரு உறவு பயனளிக்கும். அவங்களோட ஆதரவு உங்களோட புத்திசாலித்தனத்தையும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தும் நல்ல ஒரு பலனுள்ள நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட அன்பான அணுகுமுறை துணையை உங்களுக்கு நல்ல புரிதலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. துணைக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோடைய மனசு விட்டு பேசவும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு என்ஜாய் பண்ற நாளா இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்கும். சேமிக்க வேண்டுன்ற உந்துதல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் எதிர்கால நலன் குறித்து சிந்தனைகளும் நல்லா இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பயன்படுத்திக்கங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் துடிப்பும் இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காம செஞ்சா கூட நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாளை இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு நாளை செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்லாவே பலன் தர விதமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கான ஒரு பண வரவுகள் நல்லா இருக்கு. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் மனசுக்கு நிறைவே தரும். குடும்பத்தோடைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் மனசுக்கு இனிமையான நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லா இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் போற வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி நல்ல ஒரு லாபம் ரெட்டிப்பாகிற நாளா இருக்கு. இன்று நம்பிக்கையான வெற்றிகரமான நாள். நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளா இருக்கு. உங்ககிட்ட
உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கிறனால நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். நீங்க உங்களோட வேலைகளை உற்சாகத்தோட செய்வீங்க. மனசுக்கு திருப்தியான மனநிறைவோட நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பாதிப்பு எதுவும் கிடையாது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவையோட வெளிப்படுத்தி துணையும் நீங்களும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் பரஸ்பர புரிதலுடைய நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இந்த உறவை நல்ல ஒரு சிறப்பாக கொண்டு போறதுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சிருப்பீங்க. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நன்றாக தான் இருக்கு. உபரி பணம் அதிகமாக இருக்கு. அதை அப்படியே தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு மீதி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே திருப்தியான மனநிலையில் இருப்பீங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்களோட நேர்மறையான போக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதிக அளவில் யோசிக்காதீங்க. செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செஞ்சுட்டு போங்க. பதட்டப்பட்டு நாளை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் தவிர்த்துருங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாங்க. உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். வேலை செய்கிற இடத்துல வேலைபளு கூடும். எல்லா விஷயத்திலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன் உண்டு. நீங்கள் மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வும் எதிர்கால குறித்து பயமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில அசௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாள். அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். திட்டமிட்டு செய்கிறது நல்லது. வேலையில் வெற்றி பெற உதவிகரமாக இருக்கிறது நல்லது. நல்ல ஒரு அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்கள் வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முக்கியமான விஷயங்களை பற்றி துணைக்கிட்ட பேசுங்க. வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நல்லது. ஒளிவு மறைவோட சில விஷயங்களை சொல்கிறது, சில விஷயங்களை தவிர்க்கிறது, சில தவறான எண்ணங்கள் புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போங்க. வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பழைய பிரச்சனைகளை கிளறாதீங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் பொதுவாக கம்மியாக தான் இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதே நேரங்களில் பண வரவு கம்மியாக இருக்கிறதுனால பதட்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அக்கறையும் கவனமும் அவசியமாக தேவை. கால்கள் இல்லை மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கவனமாக இருங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நல்லதா கெட்டதான்னு பார்த்து செய்கிறது நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக வேலையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் இன்று பார்த்து பேச வேண்டியது அவசியம். பாதுகாப்பு இல்லாத உணர்வும் எதிர்கால குறித்து பயமும் உங்களுக்கு நாளை மந்தமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமா யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும். தொழில் விஷயமா புதிய திட்டங்கள் வெற்றி தர மாதிரி இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் பணம் சம்மந்தமாக பிளான் பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நாள் சாதகமாக இல்லை. சவால்களான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஒப்புக்கொண்ட பொறுப்புகள் கவலை அளிக்கும். பிரார்த்தனை செய்கிறது மூலிமா மனசுக்கு ஆறுதலும் பாதுகாப்பும் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சவாலானதாக தான் இருக்குது. அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திறம்பட திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட வெளிப்படையாக பேச மாட்டீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் புரிதலுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போக நீங்கள் தனிமையில் இருக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இல்லை, எதிர்பார்த்த வரவு இல்லை. அதே நேரம் அவசர தேவைகளாக மருத்துவ சிகிச்சை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது கடைசி நேர பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அமைதியான மனநிலையில் நாளை கொண்டு போகிறது நல்லது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாள் உங்களோட இதை தான் இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்குது. உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே நாளை சிறப்பானதாகவும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இன்று குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் அமைதியும் நல்லாவே இருக்கு. உறவினர்கள் மூலியமா சுப செய்திகள் சேரும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வண்டி வாகனம் வாங்குற முயற்சிகளில் வெற்றி தரும். வெளியூர் பயணம் நல்ல ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை தீரும். நண்பர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். உங்களோட நேரத்தில் வேலையில் ஈடுபடுவதில் மூலியமா மகிழ்ச்சியான தருணங்களை ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை அனுபவித்து செய்வீங்க. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கடின முயற்சி நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட உறவுல நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமான இருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்வீங்க. குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. வீட்டில் நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சி பற்றி தனக்கூட கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சம்பாத்தியமே இன்று உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். வங்கி இருப்பை நல்ல வகையில் பராமரிக்க முடியும். சேமிப்பு உயர்றதை பார்ப்பீங்க. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. திடமாக இருப்பீங்க. உற்சாகமான நாளாக சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த சேனல்ல லைவ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. ஆடி மாத பலன்கள் ஷார்ட்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக ஆடி மாத பலன்கள் ஷார்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை பார்த்து பலன் அடையிறது நல்லது. இப்போது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது லைவில் வர விருப்பம் இருந்தால் லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள். லைவுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா தினசரி பகல் 3:15க்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் லைவில் கலந்துக்கிட்டு பலனடைவாங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு பூஸ்ட் ஆகி ஷேர் ஆகும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட, உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்க இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.